ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, இந்த வண்டி வந்து ஒரு வண்டி பற்றி யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் கன்ஃபார்மாக சொல்லுங்கள். இப்போ என்னென்னா, இந்த வண்டி வந்து எஃப்சி முடிஞ்சிச்சு நண்பா. எஃப்சி முடிஞ்சிடுச்சு, இன்சூரன்ஸ் முடிஞ்சிடுச்சு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படிங்கும்போது இப்போ வந்து எஃப்சி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ் போட முடியுமா? அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் போட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் பெண்டிங் இருந்தால் டேக்ஸ் பெண்டிங் கட்டிட்டு அதுக்கப்புறம் எஃப்சி காட்டி அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இதில் டிஎஃப் ஃபார்மில் வந்து சைன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவர் பழைய ஓனரோட ஆதார் கார்டு, மொபைல் நம்பர் ஏதாவது தேவைப்படுமா? இல்லை அப்படியே நம்மளே லிங்க் பண்ணிக்கலாமா? அதுன்னு சொல்லுங்கள். எஃப்சி கார்டு வந்து எவ்வளோ ஆகும், எஃப்சி காட்டி இன்சூரன்ஸ் போட்டால் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இல்லை எஃப்சிக்கு வந்து இதே பெயிண்டிங் போதுமா, இல்லை ரீபெயிண்டிங் பண்ணணுமா, என்னென்னு அதே தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இந்த மாதிரி இருந்தால் அதுவும் சொல்லுங்கள். இப்போ வந்து இன்சூரன்ஸ் போட்டு முடிச்சுட்டு எஃப்சி காட்டி இது பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒரு அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிங்கன்னா யாராவது இந்த வீடியோ அதை பற்றி அந்த இதில் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் நண்பா. அதெல்லாம் இப்போ டெய்லர் அட்டாச்மெண்ட்டு போட்டிருந்தா அதுக்கு எவ்வளோ ஆகும், டெய்லர் அட்டாச்மெண்ட் இல்லைன்னா அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா. எஃப்சி காட்டி வண்டி கிளியரன்ஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ ஆகும், எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை எஃப்சி பண்ணாமல் கூட இன்சூரன்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி பண்ணாமல் ஓடிட்டு இருந்தேன்னா இன்சூரன்ஸ் செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பா. நீங்கள் அதுவும் என்னென்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். எப்போ டீட்டெயில் தெரிஞ்சுன்னா எனக்கு கன்ஃபார்ம் அதை சொல்லுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இதான் இந்த வண்டியோட டீட்டெயிலு. நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா நான் உடனே இன்சூரன்ஸ் போட்டாச்சு. அடுத்து ஆர்சி புக்கு பேர் எஃப்சி காட்டி என் பேர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. என்னென்னு சொன்னீங்கன்னா அடுத்த கட்ட ஸ்டெப் எடுக்கலாம் என்னன்னு பார்த்துட்டு. ஓகே நண்பா, இதை பற்றி தகவல் ஏதாவது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அப்படி